ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறந்தாச்சு, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 28 குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 14ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி, சித்திரை 29 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய. இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தார். விரைய சனி, 7 சனி நடந்த போதிலும் விரைய சனியாக இருந்தது. கடந்த 2.5 ஆண்டு காலமாக செலவுகள், ஏகப்பட்ட செலவு, கட்டுக்கு அடங்காத செலவு. நீங்கள் எதிர்பார்த்தது நடந்து, எதிர்பார்க்காததும் செலவாகிப்போச்சு. செலவுகள் அப்படின்னா சுப செலவு அசுப செலவு ரெண்டுத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அதே சனி பகவான் 29/3/2025 ஜென்மத்துக்கு வந்துடுறார். ஜென்ம சனி ஆகிட்டார். ஜென்ம சனி இன்னும் பிரச்சனை, டென்ஷன், பரபரப்பு, எங்கே போனாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை, டார்ச்சராக இருக்குது, வேலை பார்க்க முடியல, தொழில் பண்ண முடியல, குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருக்க, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஒன்று மாறி ஒன்று உருவாகிட்டே இருக்கும். இந்த 19 வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதல் ரவுண்டு நடக்கும். அவங்க படிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். இல்லைன்னா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, எதிர்பார்த்த மார்க்கு கிடையாது. இல்லைன்னா இந்த 19 வயசுக்குள்ளே 7 சனி வந்ததுன்னா டிஸ்கண்டினியூ ஆகக்கூடிய நிலை கூட இருக்கும். படிப்பு ஏறத்து கட்டுற நிலைமை கூட வந்துடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தெய்வ இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். இந்த 19 வயசுக்குள்ளே நடக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க பண்ணலனாலும் அவங்க தாய் போய் பண்ணால் கூட அவங்க விளக்கு தீபம் போட்டாலும் ஓகே தான். ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் நாட்டம் இருக்கும், கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணோம். ஆனால் டென்ஷன் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், டார்ச்சர் இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும். இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம். என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் பரபரப்பு இருந்தாலும் சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். படித்து முடித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணிங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. அந்த குரு பயிற்சி 28 மாத கடைசியில் தான் வருது. சித்திரை 28. அது வரைக்கும் குரு 3ஆம் இடத்துல இருக்கார். 3க்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ராசியில் உச்சநிலை பெறுகிறார். அவர் வேறு இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்தார், இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டார். அப்போது சூப்பர். அதாவது எடுத்த காரியங்கள் கைகூடும், நினச்சதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, நகை நட்டுகள், ஆர்னமெண்ட்ஸுகள், ட்ரெஸ் மெட்டீரியல், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாசல் 3 நாளும் ஒரு வாசல் திறக்கும். வேலை வாய்ப்புகள் ஏதோ ஒன்று இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 6 2 வந்து சூரியன் உச்சம் அடைஞ்சிருக்கார். ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் அது வேற இருக்கும். இந்த 7 சனியை தாண்டிக்கணும். இந்த 6 சூரியன் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. வந்தால் என்ன ஆகும்? ஏதோ பேசி பிரச்சனை வந்துடும், வாக்கினால் பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கலால பிரச்சனை வரும். அதாவது பகைவர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு நிலை, கடன் காட்சிகள் அதிகரிக்கும், கடன் சுமை விழிப்புதுங்க வைத்து விடும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் எச்சரிக்கையாக படிக்க வேண்டும். மற்றபடி இந்த 2 செவ்வாயை 5ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். ஆதலால் பல வருவாய் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை 13க்கு பிறகு, அப்போது 7ஆம் இடத்துல கேது இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கைகூடும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் ஆதரவு நிச்சயமாக உண்டு. சமூகத்தில் என்னதான் 7 சனி நடந்தாலும் 2 சூரியன் உச்சமடைஞ்சாலும் சமூகத்தில் பேரு புகழ் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலம். கணவன் மனைவி ஒற்றுமை. 2 சூரியன் இருக்கார். மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் அவங்களால குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, இன்ப சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தை தரும். தந்தையால் யோக பாக்கியங்கள், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், பாக்கியமான ஒரு காலம் நேரம். உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்கியமான சூழல். தொழில் பண்ணுறவங்க கடன் காட்சிகள் இன்னும் மேற்கொண்டு கடனை வாங்கி தொழிலில் போட்டு இன்வால்மெண்ட்டாக பண்ணிங்கன்னா தொழில் ரெட்டிப்பு மடங்கு தொழில் உயரும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி பாக்கியமான ஒரு மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. என்னதான் 7 சனியாக இருந்தாலும் 11ஆம் வீட்டை பார்க்க போகிறது. தொழிலில் அதிகப்படியான லாபத்தை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சாதிக்கக்கூடிய நேரம். இப்போ முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். நல்லதுன்னா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும், பேசக்கூடிய ஒரு நிலை, சுப செய்திகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராகு பகவான் உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு பிறகு 12க்கு போயிடுறாரு. நீங்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த மீனராசி அன்பர்கள், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்பவர்கள், அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், சொந்த தொழிலுக்காக இருக்கலாம், எதற்காக சென்றாலும் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். உங்களை பொறுத்தவரையும் இந்த சித்திரை மாதம் கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. சந்தோஷம், அன்னோன்யம் கண்டிப்பாக குடும்பத்தில் இல்லை என்றாலும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னா 5 அவர் 5ஆம் வீட்டை யாரும் பார்க்கல. இருந்த போதிலும் ஓரளவுக்கு இந்த ட்ரேடிங், கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு சிறப்பு, சந்தோஷமாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்திரை 28ஆம் தேதி குரு பயிற்சி. குரு 3ல் இருந்து 4ஆம் இடம் போகிறார். 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். இது நாள் வரைக்கும் தாய்க்கு
தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கும். இப்போ சிறப்பாக ஓரளவுக்கு எழுந்து நடமாட துவங்குவாங்க. ஒரு சிலர் வண்டி வாகனம் பழசு விற்றுட்டு புதுசு வாங்குவீங்க, இல்லை வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுப்பீர்கள். அது தீர்க்கமாக எடுத்த முடிவு சுபமாக முடியும். நல்ல வெற்றிகரமாக அதை செயலை முடிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார் 28ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ தொழிலில் வளர்ச்சி காணப்போகிறது. அப்போ ஓராண்டு இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழில் சூடு பிடிக்க போது. புதுசு 7 சனியாக இருந்தாலும் பயப்படாதீங்க. தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க. நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், நல்ல சந்தோஷம் கிடைக்கும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை வணங்குங்கள், விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க.